உலகத்துல இருக்க எந்த மருத்துவம் படிக்கணும்னாலும் மருத்துவ படிப்பினுடைய அடிப்படை வந்து உடலியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உடலியல் அப்படின்னா உலகத்துல இருக்க எல்லா உடலியலும் எலும்பு என்ன வேலை செய்யும் இப்படி தனித்தனியா ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு அந்த மாதிரி தேவையில்லை. முழு ஒட்டுமொத்த உடம்பு என்ன விதமான வேலை செய்யுது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஏன் நோய் வருதுங்கிறது சேர்ந்து புரிஞ்சிடும். அதுல நேச்சர் வியூன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப தனித்தனியா பாக்குறது ஒரு வியூ, ஒட்டு மொத்தமா பாக்குறது இன்னொரு வியூ. அந்த நேச்சர் வியூ இயற்கை விதிக்கு உட்பட்டு இந்த உடம்பு எப்படி வேலை செய்யுதுங்கிறத எந்த மருத்துவமும் இந்த காலத்துல பார்க்கல, அப்படி விட்டுட்டாங்க. சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி இப்படி உலகம் முழுக்க இருக்க 104 மருத்துவங்கள்ல இருந்த பழைய சிலபஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இப்ப மருத்துவக் கல்லூரியில போய் ஒரு சித்த மருத்துவம் படிச்சுட்டு வந்தாலும் அவர் சித்த மருத்துவரா இருக்க முடியாது. அவ்வளவுதான் சொல்லி தருவாங்க. வெறும் மருந்துகளை மட்டும் சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு உடலியல் பூரா இந்த ஆங்கில மருத்துவம் கண்டுபிடிச்சதான் அங்க இருக்கு. அதனால சித்த மருத்துவம் சொல்ற உடலியல்ங்கிறது இப்ப இல்ல. ஆனா ஒவ்வொரு மருத்துவமும் சொன்ன உடலியல்ங்கிறது தனியா இருக்கு. இப்ப இதயம் எங்க இருக்குன்னா ஆங்கில மருத்துவம் சொல்ற இடத்தான் அந்த காலத்தையும் சொல்லுவாங்க. அதுல மாற்றம் இருக்க போறது இல்ல. ஆனா இதயத்துடைய இயக்கம் சம்பந்தமா கருவிகளை வச்சு கண்டுபிடிக்க முடியாத பல ரகசியங்களை அந்த காலத்துல இருந்து சொல்லிக்கிட்டே வந்திருக்கு. அது பூரா விடுபட்டு போச்சு. இப்ப அதனாலதான் மனுஷனை வந்து மிஷினா பாக்குறது மாறிடுச்சு. இப்ப முதல்ல எல்லாம் ஒவ்வொரு கருவியையும் எப்படி கண்டுபிடிச்சாங்க? உலகத்துல கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குல்ல, ஒவ்வொன்றும் எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மனிதனுடைய உடலை வச்சுதான் கருவிகளை கண்டுபிடிச்சாங்க. ஆரம்பத்துல எந்த கருவியை பாத்தீங்கன்னாலும் எந்த மிஷினை பாத்தீங்கன்னாலும் உங்க உடம்புல எந்த பார்ட் அதுன்னு யோசிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். உலகத்துல இருக்க எல்லா மிஷின்ஸும் மனுஷனுக்குள்ள இருக்கிறது தான். எதுவும் வெளியில இருந்து கண்டுபிடிக்க முடியாது, உள்ள இருந்து தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த காலத்துல என்ன நடந்திருக்குன்னா அந்த மிஷின் ரிப்பேர் ஆனா என்ன செய்வோமோ அதை உடம்புக்கு செஞ்சுட்டு அப்படி தலைகீழா மாறி இருக்கு. முதல்ல மனித உடலை பார்த்து வெளியில உள்ள கருவிகளை எல்லாம் கண்டுபிடிச்சோம். இப்ப இந்த கருவிகள் தான் இந்த காலத்துல இருக்கு. இந்த கருவிகள் ரிப்பேர் ஆனா என்ன செய்வோமோ அதை உடம்புக்குள்ள செஞ்சுட்டு தலைகீழா. அப்ப மனித உடல் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இயந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும். அடிப்படையிலே அதான் தப்பு. நம்மள ஒரு மிஷினா பார்க்க வைக்கிற தன்மை. மிஷினா பார்த்தோம்னா இது ரிப்பேர் ஆச்சுன்னா சர்வீஸ் பண்ணணும், ஒரு பார்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை மாத்தணும், ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு எங்க இருந்து கிடைக்கும்னா இது ஒரு மிஷின் அப்படின்னு நம்பும் போதுதான். மிஷினையும் மனுஷ உடம்பையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ரெண்டும் ஒன்னா இருக்க முடியுமா? சாத்தியமே இல்லை. ரெண்டும் வந்து தனித்தனி. இதுல உயிர் இருக்கு, அதுல உயிர் இல்லை. அடிப்படையே வேறுபாடு. நீங்க ஒரு விஷயத்த நம்புனீங்கன்னா வேற வேலையா மாத்தலாம், அதை இன்னொன்னா மாறும். மிஷினுக்கு நம்பிக்கை, மனசு, இயக்கம் எதுவுமே கிடையாது. அப்ப கம்பேரிசனே அடிப்படையில தவறா இருக்கு. அப்ப அந்த இயற்கையினுடைய பார்வையோட இந்த உடலை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த வியூல உள்ள ஒரு உடலியலை தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது நம்ம உடம்பு எப்படி எல்லாம் வேலை செய்யுது, அது என்ன வேலை தான் செய்யுது அப்படிங்கறத ஒட்டுமொத்தமா பார்க்கணும். இதுல ஒவ்வொரு உறுப்பும் இந்தந்த வேலைகள் செய்யுது அப்படிங்கிற வியூல இருந்து பார்க்க போறது இல்ல. ஒரு முழு உடல் என்ன வேலை செய்யுதுங்கிறது. இப்ப உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம செய்யற வேலை, தானா செய்யற வேலைன்னு 2 பகுதிகள் இருக்கு. நம்ம செய்யறத வந்து நம்ம உட்காந்துருக்கோம், நடந்து போறோம், பேசுறோம், ஓடுறோம், சிந்திக்கிறோம், இதெல்லாம் ஒண்ணு. உள்ள நடக்கிற அனிச்சை இயக்கங்கள் அப்படிங்கிறது ரத்த ஓட்டம் ஓடுறது, நம்ம கண்ட்ரோலுக்கு உட்படாத சுவாசம், ரத்த ஓட்டம், ஹார்ட் பீட்டு, செல்களுடைய புதுப்பிப்பு, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாதது. இப்ப இந்த உடம்புக்குள்ள நடக்குதுல அக இயக்கம், அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். புற இயக்கம்ங்கிறது நமக்கு கட்டுப்பாட்டுக்கு உள்ளது. அக இயக்கத்துல என்ன விதமான வேலைகள் நடக்குது அப்படிங்கறத ஒட்டு மொத்தமா பார்க்கலாம். இப்ப உடல் அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன விதமான வேலை செய்யுதுங்கிறத மொத்தத்துக்கு ஒரு 3 கேட்டகரியில பிரிச்சிடலாம். ஒண்ணு வந்து உருவாக்குதல், இரண்டாவது குணமாக்குதல், மூணாவது அறிவித்தல். உடம்பு 3 வேலை தான் செய்யுது, வேற எந்த வேலையும் செய்யறது இல்லை. உருவாக்குதல் அப்படின்னா தனக்கு தேவையான அனைத்தையும் உருவாக்குறது, அதான் உருவாக்குதல். குணமாக்குதல் அப்படின்னா உள்ள ஏற்படுற பிரச்சனைகளை தானா தீர்த்துக்கிறது. அறிவித்தல் அப்படின்னா தன்னுடைய தேவைகளை பூரா அறிவிக்கிறது. இந்த 3 வேலை தான் செய்யுது. இது 3ஐயும் விரிவா புரிஞ்சுட்டோம்னா நம்ம உடம்பு என்ன செய்யுது, நம்ம அதுல தலையிட முடியுமா முடியாதா, நம்ம தலையிட முடிஞ்ச பகுதி எது அப்படிங்கிறது ரொம்ப திட்டவட்டமா தெரிஞ்சுக்கணும். இப்ப முதல்ல உருவாக்குதல். உருவாக்கம் அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நமக்கு இந்த கை, கால், உடல்ல உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள் இது எல்லாம் எங்க இருந்து கிடைச்சிச்சு? நமக்கு
அம்மா வயிற்றுல இருக்கும்போது, சிசுவாக இருக்கும்போது உருவாச்சு. அதை யார் உருவாக்குனா? யாராவது ஒரு ஆள் செஞ்சு உள்ள வச்சாங்களா? அதை இல்ல, தானா உருவாச்சு. அப்ப செல்லுல இருந்து உருவாச்சு. அதெல்லாமே அடிப்படையில ஒரு செல் இருக்கு. கரு கூடுன உடனே முதல்ல பிறக்கிறது ஒரு செல் தான், சைகோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு செல் என்ன செய்யுது, 2 செல்லா மாறுது. ஒண்ணுல இருந்து தான் இன்னொன்னு பிறக்குது, வெளியில இருந்து வரல எதுவுமே. இன்னொரு செல் உருவாது இல்லையா? அந்த 2 செல் ரத்த கட்டியா இருக்கு. அதுக்கப்புறம் அதுல ஒவ்வொரு உறுப்பா வளர ஆரம்பிக்குது. அப்ப என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த நுரையீரல் எங்க இருந்து வந்தது? என் செல்லுல இருந்து. இந்த செல் இப்ப என் கூட இருக்கா இல்லையா? அப்ப ஒரு நுரையீரலை உருவாக்கக்கூடிய செல் என் கூட தான் இருக்கு. ஒரே ஒரு செல் தனியா இருக்கும்போது உருவாக்குச்சு, அவ்வளவு. இப்ப எவ்வளவு செல் இருக்கு நம்ம உடம்புல? கோடிக்கணக்கான செல் இருக்கு. ஒரு செல் இருக்கும் போதே நம்மளால உதவியே செய்ய முடியல. நுரையீரல் உருவாகணுமா, ஏதாவது உள்ள போடுவோம் அப்படின்னு போட முடியுமா? நுரையீரல் கிழிஞ்சு போயிருக்குன்னு தைக்க முடியுமா? சிசுவுடைய நுரையீரல எதுவுமே செய்ய முடியாது. அப்ப ஒரு செல்லா தனியா இருக்கும் போதே அதனுடைய உருவாக்கம்ங்கிறது ரொம்ப ஆழமான நுட்பமானதா இருந்தது. கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. இப்ப எனக்கு நுரையீரல்ல சளி பிடிச்சிச்சுன்னா இன்னொரு ஆளோட உதவி தேவைப்படுது, தலைகீழ இல்லையா? அப்ப இந்த உருவாக்கம்ங்கிற பகுதியை நம்ம புரிஞ்சுக்கல. அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் புரிஞ்சுக்கலாம். ஆன்மீக ரீதியா நம்ம மதங்கள் சொல்லிட்டு இருக்கு, அனைத்தையும் படைத்தது கடவுள் சொல்லிட்டு இருக்கு. அதை நம்பணும்னா வெளியே போக மாட்டாங்க. அதை நம்பல. கோயிலுக்கு போறோம், மசூதிக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோங்கிறது ஒரு பகுதி. அது வாழ்க்கையோட இணைக்கல. இணைச்சோம்னா எங்கேயும் போக வேண்டியது வராது. அப்ப அது ஒரு அறமுறையா தான் இருக்கும். இந்த பக்கம் அறிவியல்னு பார்த்தோம்னா செல்லுல இருந்து தான் எல்லாம் உருவாச்சுங்கிறத பயாலஜி சொல்லி தருது. இன்னைக்கு எல்லாம் தெளிவா சொல்லி தருது. அதையும் நம்ம நம்பல. ரெண்டுக்கும் இடையில நிக்கிறோம். அதான் பிரச்சனை. ஒண்ணு முழு அறிவியலாளரா இருக்கணும், அல்லது முழு ஆன்மீகவாதியா இருக்கணும். இருந்தோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ரெண்டுலையும் சாராம நடுவுல நின்றுட்டு இருந்தோம்னா இங்க கொஞ்ச நாள் போவோம், அங்க கொஞ்ச நாள் போவோம். நோய் வந்தா மாத்திரையும் சாப்பிட்டுக்குருவோம், கடவுளையும் கும்பிட்டுக்குவோம். இந்த உடலை படைச்சது கடவுள் நம்புவோம், ஆனா இதை ரிப்பேர் பண்ண தெரியாது அவருக்கு, பாவம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? உடம்பு அவர் தான் படைச்சாரு. ஒரு காய்ச்சல் வந்தா சரி பண்ண தெரியாது கடவுளுக்கு. கோயிலுக்கு போக மாட்டோம். டாக்டர் கடைசி கட்டத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஐசியூல எல்லா வேலையும் முடிச்சுட்டு உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு தெரியும் போது என்ன சொல்றாங்க? கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்றாங்க. ஏன் காய்ச்சல்லே காப்பாற்ற முடியாதா? அவ்வளவு கடுமையா கடைசி கட்டத்துல காப்பாற்ற முடியற கடவுள்னால முதல் கட்டத்துல செய்ய முடியுமா, முடியாதா? அப்ப கடவுள் பத்திய நம்ம புரிதல் வேற மாதிரி இருக்கு. சரி, அறிவியலை பத்தி நம்ம புரிதல் எப்படி இருக்கு? அதுவும் அப்படிதான், அதே சிக்கலோட தான் இருக்கு. அப்ப அடிப்படையா உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது எப்படி எப்படிலாம் உருவாக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்ப ஒரு செல்ங்கிறது 2 செல்லா 3 செல்லா பல செல்களா உருமாறி திசுவாக மாறுது. முதல்ல அதுல இருந்து தசைகள் உருவாகுது, எலும்புகள் உருவாகுது, நரம்புகள் உருவாகுது, உள்ளுறுப்புகள் எல்லாமே உருவாகுது. இது பூரா இப்ப இந்த கொடைக்கானல்ல ஒரு மியூசியத்துல வச்சிருக்காங்க. கரு முதல் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம் கருக்களுடைய வடிவமைப்பு. இது பூரா யாராவது கொடுத்து வளர்த்ததா? எதுவுமே கொடுக்கலையே. 5ஆவது மாசம் ஸ்கேன் பண்ணி பாக்குறோம். ஒரு கை எலும்பு சின்னதா இருக்கு ஒரு குழந்தைக்கு, வலது கை எலும்பு சிறுசா இருக்குன்னு ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது. இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. பிறக்கும் போது நல்லாயிரும். இப்ப 3 இன்ச்சு தான் இருக்கு, இடது கையில 5 இன்ச் இருக்கு. வலது கை எலும்பு சிறுசா இருக்குன்னு முடிவு பண்றாங்கன்னு வைங்க டாக்டர்ஸ். இப்ப கால்சியம் பவுடர் உள்ள போய் போட முடியுமா? அம்மா கால்சியம் சாப்பிட்டுட்டே இருந்தா குழந்தைக்கு கால்சியம் வளர்ந்துருமா? வளராதுன்னா ஏன் கால்சியமா கொடுக்குறாங்க? உள்ள எலும்பு எதுல இருந்து உருவாகுது? செல்லுல இருந்து தானா உருவாகுது. அது கால்சியம் எல்லாம் கேட்கல நம்மள்ட்ட. யாருக்காவது பசிக்கும் போது கால்சியம் பசி தனியா வருதா? எதை சாப்பிட்டாலும் சாப்பிட்ற மாதிரியான பொது பசி தான் வருது. அப்ப இந்த உடம்பு என்ன வேணுமோ அதைத்தான் கேட்கும். நம்ம என்ன வேணும்னு தெரியாம எதையாவது கொடுத்துட்டே இருப்போம். அப்ப உடம்புடைய உருவாக்கத்துக்கு அது என்ன கேட்குது அப்படிங்கறது தான் கடைசியில அறிவித்தல் நம்ம பாக்குறோம். அது என்னென்ன கேட்குங்கிறது, அது எப்படி குணமாக்கிக்கிறோம் அப்படிங்கறத குணமாக்குதல்ல பாக்குறோம். உருவாக்குதல் அப்படிங்கறது எப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம். உருவாக்கத்துக்கு எந்த ஒண்ணும் அவசியம் இல்லை உடம்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எந்த ஒண்ணுமே இல்லாம தான் நம்ம விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்த இந்த காலத்தை விட்டுட்டு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தை பிறந்ததெல்லாம் கால்சியம் கொடுக்காதனால எலும்பு இல்லாம பிறந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலும்பே இல்லைங்க ஒரு குழந்தைக்கு அப்படின்னு ஏதாவது குலவலன்னு கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல. குழந்தை எந்த காலத்துல பிறந்தாலும் எலும்போட தான் இருக்கு. கால்சியத்தை பத்தி நமக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. 100 வருஷம் இருக்குமா கால்சியம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை கொடுத்தா தான் வளரும்னு நம்ம நம்ப வைக்கணும். ஆனா உலகம் தோன்றி அறிவியல் பூர்வமா 10 லட்சம் வருஷம் ஆச்சு. மனித இனம் தோன்றி 10 லட்சம் வருஷம் ஆச்சு. முதல்ல பிறந்தாலும் எலும்போட தான் பிறந்தாரு. நம்ம எதுவும் கொடுக்கல. அப்ப இந்த தசை வளர்ச்சிக்காக புரோட்டீன் கொடுக்க வேண்டியது இல்ல,
எலும்பு வளர்ச்சிக்காக கால்சியம் கொடுக்க வேண்டியது இல்லை. உடம்புல இருக்க ஒவ்வொரு வளர்ச்சிக்காகவும் தனித்தனியான உணவுப் பொருட்கள், அதாவது சத்து பொருட்களை கொடுக்க வேண்டியது இல்லை. அடிப்படையில் எதுவுமே கொடுக்காம ஒரு செல்லுல இருந்து அம்மா சாப்பிட்ட பழைய சோறுல இருந்து உருவானால்தான் நம்ம இல்லையா? எவ்வளவு வசதியோட இருக்க, வசதி வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு ரிச்சான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருக்காங்க. கிராமங்கள்ல எல்லாம் எப்படி இருக்கு? நகரங்கள்ல சேரி பகுதியில் இருக்க குழந்தைகள் தான் ஆரோக்கியமா இருக்கு. ஏசி ரூம்ல வச்சு ரொம்ப அதிகபட்சம் 26 ஸ்பெஷலிஸ்டுகள் கவனிக்கிற குழந்தையெல்லாம் நோஞ்சான் குழந்தைகள் தான் இருக்கு. சாதாரண உணவு சாப்பிடுற நபர்கள் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சாதாரணமா பாருங்களேன், பணக்காரவங்க, லோயர் மிடில் கிளாஸ் இருக்க ஏழைகள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் எங்க அதிகமா இருக்கு? உடம்ப யார் கவனிக்காம அப்படியே விடுறாங்களோ அது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப கவனிச்சீங்கன்னா அது ஒவ்வொன்னா நம்ம ரொம்ப நுட்பமா போக போக பயம் அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப இந்த உருவாக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பயத்துல இருந்து தப்பிக்கலாம். இந்த இந்த உடலை பத்தி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். உடலை பத்தி நம்ம தெரிஞ்சு என்ன செய்ய போறோம்? இப்ப உலகத்துல எவ்வளவு விலங்குகள் இருக்கு, அது உடம்பை பத்தி எல்லாம் தெரியல, ஆனா அது நல்லா இருக்கு இல்லையா? அது சுய அறிவு இல்லை, அதனால அது பாட்டுக்கு நல்லா இருக்கு. பசிக்காம சாப்பிடுற நாயை பார்த்திருக்கீங்களா? நாய் படுத்து தூங்கும் போது அதுக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜை கொண்டு போய் பக்கத்துல வைங்க, சாப்பிடாது. பசிக்கும் போதுதான் சாப்பிடும். நீங்க கொடுக்கும் போதெல்லாம் சாப்பிடாது. எந்த விலங்குக்கும் அந்த குணம் கிடையாது, மனுஷனை தவிர. மனுஷனுக்கு மட்டும்தான் அந்த குணம் இருக்கு. எப்ப தேவை எப்ப தேவையில்லைன்னு தெரியும், ஆனா தேவையில்லாம செஞ்சுட்டே இருப்போம் எல்லா விஷயத்தையுமே. ஒரு அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்துறேன், நீங்க சிலர் படிச்சிருக்கலாம். 1982 அமெரிக்காவில் நாஷ்வில் அப்படிங்கிற ஊர்ல ஒரு பேஷண்ட், அவர் சாதாரண கூலி தொழிலாளி. அவருக்கு திடீர்னு தொண்டையில இருந்து வயிறு வரைக்கும் ஒரு வலி திடீர்னு வந்தது. அவர் போய் அவர் டாக்டர் போய் சந்திக்கிறாரு. டாக்டர் பார்த்துட்டு, இப்பதான் முதல்ல வருதா வலி, இதுக்கு முன்னாடி வந்திருக்கான்னு கேட்கிறாரு. இல்ல இப்பதான் வருதுன்னு சொல்றாங்க. அவர் அந்த காலத்துல ஸ்கேன் கிடையாது, எக்ஸ்ரே எடுத்து பாக்குறாங்க, கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்து பாக்குறாங்க. 2-3 முறை எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு டாக்டர் சொல்றாரு, உணவு குழாயில புற்றுநோய் வந்துருச்சு. புற்றுநோய் வந்தது மட்டும் இல்ல, இது ரொம்ப வளர்ந்து போயிருக்கு, 3வது நிலையில வந்திருக்கீங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. இப்ப உங்களை காப்பாற்ற முடிகிற மருந்துகள் எதுவும் கிடையாது. புற்றுநோயினுடைய 3வது நிலை, இறுதி கட்டம் அது. நீங்க வீட்டுல போய் ஓய்வெடுங்க, வேற ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க மரண தருவாயில இருக்கீங்க, எந்த வேலையும் செய்யக்கூடாது, போய் வீட்டுல போய் இருங்க. மருத்துவத்தால் கைவிடப்பட்ட நோயாளி நீங்க, ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. இன்னும் சில டாக்டர்கள்ட்ட போறாங்க, உணவு அந்த எக்ஸ்ரே காட்டுறாங்க, உணவு குழாயில புற்றுநோய் அப்படிங்கறத டாக்டர் பார்த்துட்டு மருந்து இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டே இருக்காரு. அப்ப இவர் ஒரு அளவுக்கு மேல எங்கேயும் போக முடியாம அப்படியே வீட்டுல படுக்கிறாரு. அப்புறம் படிப்படியா பசி குறைஞ்சு வலி கூடி ஒரு 14 நாள்ல இறந்து போயிடுறாரு. இப்ப இதை கவனிச்சுட்டு இருக்க இன்னொரு மருத்துவருக்கு ஒரு சந்தேகம் வருது, ஏதோ ஒரு தப்பா படுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடி, இறந்த அந்த புற்றுநோயாளியினுடைய உடலை எடுத்து அறுத்து பாக்குறாங்க. அவர் உணவு குழாயில புற்றுநோய் இல்ல. அவருக்கு ரெண்டும் சயின்ஸ் தான். முன்னாடி இருக்கிறதா எக்ஸ்ரே காட்டுச்சு. எக்ஸ்ரேங்கிறது வெறும் நெல் படம், புகையா இருக்கும். அதை வச்சு நம்ம அறிவை பயன்படுத்தி, நம்ம இறந்த கால அனுபவத்தை பயன்படுத்தி ஒருவேளை புற்றுநோயா இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். அது புற்றுநோய்னு சொல்லிட முடியாது. அப்படிதான் மிஷின் டெஸ்ட் எல்லாமே. அவர் என்ன நம்பிட்டாரு? அவர் நம்பினது டாக்டர் நம்பினது மிஷினை. எல்லாம் சேர்ந்து அவர் நோயாளின்னு முடிவு பண்ணிட்டாங்க. 1 மாசம் 2 மாசம் தான் தாங்கவே, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் வீட்டுக்கு போனாரு, அதே நம்பிக்கை அதே சிந்தனையில செத்து போனார். இதுக்கு யார் காரணம்? அவருக்குள்ள ஏற்பட்ட பயம் இல்லையா? ஒரு பயத்தை அவர் நம்ப தகுந்த ஒரு நபர் கொடுக்கும் போது அவரை 14 நாள்ல கொல்லுது. இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்ட. ஒரு பேஷண்ட் மட்டும் ஜாகல. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மருத்துவர் பேரு டாக்டர் ப்ரூஸ் லிப்டன். இதை வேடிக்கை பார்த்தவர். சைக்காலஜி, அதுக்கு பின்னாடி அவர் செல்கள்ல ஏற்படுற மாற்றங்களுக்கும் மனசுக்கும் என்ன தொடர்புன்னு அவருடைய ஆய்வை ஆரம்பிச்சாரு. இப்ப அவர் உயிரோட தான் இருக்காரு. 2010 அவருடைய புத்தகம் வந்தது, ஆய்வை முடிச்சாரு. கடுமையான 20 வருஷ ஆய்வு. 2000 இருந்து தான் அவருக்கு அதுல லேசா விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சு. நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, நம்ம எல்லா நோய்களுக்கும் காரணம்னு ஆங்கில மருத்துவம் கடைசியா எதை சொல்லுது? பாரம்பரிய நோய், உங்களுடைய ஜீன் தான் காரணம்னு சொல்லுது இல்லையா? அந்த ஜீனை வடிவமைக்கிறது உங்க மனசுன்னு சொல்றாரு. அறிவியல் பூர்வமா இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ் சைக்காலஜியினுடைய கண்டுபிடிப்பது இன்னும் பாட புத்தகங்கள்ல வரல. இப்ப படிக்கிற ஜீன் டெக்னாலஜில கூட அந்த பாடம் கிடையாது. அவர் இப்பதான் எழுதி முடிச்சிருக்கிறார். பயாலஜி ஆஃப் பிலீஃப் அப்படின்னு புத்தகத்தோட பேர். அமெரிக்கால ரொம்ப அதிகமா வித்த நூல். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த இன்னும் இருக்காரு, அவர் இணையதளத்துல அவரோட பேச முடியும். ப்ரூஸ் லிப்டன்
அவர் வந்து ஜீன் சயின்டிஸ்ட், ஆங்கில மருத்துவத்தினுடைய ஜீன் சயின்டிஸ்ட் தான். அவர் என்ன சொல்றாரு, ஆசியாவில் இருக்கக்கூடிய அக்குபஞ்சரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பாரம்பரிய மருத்துவங்களை மட்டும்தான் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிற முடியும், மற்ற யாருக்கும் புரியாதுன்னு சொல்றாரு. அவர் புத்தகத்தில் அதவே எழுதியிருக்கு. ஆசியன் மெடிசைன்ஸ் அப்படின்னு போட்டு பிராக்கெட் பண்ணி போட்டிருக்காரு, இந்தியன் சிஸ்டம்ஸ் அண்ட் அக்குபஞ்சர். ஏன்னா தத்துவ ரீதியா அவருக்கு இது புரிஞ்சிருக்கு. அவருக்கு எவிடன்ஸ் தேடி வரும்போது இந்த மருத்துவங்கள் தான் அவருக்கு உதவியா இருந்திருக்கு. அப்ப அவரு ஒரு செல்லை எடுத்து வளர்க்குறாரு, அதுல என்னென்ன சிக்னல்ஸ் எல்லாம் பாஸ் ஆகுது, எண்ணத்தினால அந்த செல்ல என்ன மாற்றம் ஏற்படுதுங்கிறத பூரா இது பண்ணி நம்முடைய டிஎன்ஏவை உருமாத்துறது, உங்களுடைய செல்லை உருமாத்துறது, ஜீனை உருமாத்துறது மைண்ட் தான், எண்ணம் தான் அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சு அறிவியல் பூர்வமானதான் இன்னைக்கு மாத்திருக்கு. இது அந்த காலத்துல இருந்து நம்ம ஆளுங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பலமே நம்பிக்கையே பலம், பலவீனமே மரணம். இது யார் சொன்னது? விவேகானந்தர். அவர் சயின்டிஸ்டா. எண்ணமே செய்யலாம், எண்ணம் போல் வாழ்வு. எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. நம்ம இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை, எண்ணம்ங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லி சொல்லி பழகிட்டமே தவிர அதனுடைய உண்மையான ஆழம் வந்து தெரியறது இல்லை. அதனால அதை வெறுமனே வார்த்தையா மாத்தி அப்படி பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். அப்ப பயம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி ஒரு மனுஷனை கொல்றதுக்காக பல பேர் சொல்லவும் செய்யலாம். ரெண்டு வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப நம்மளை பயமுறுத்துறது யார்? திரும்பி பாத்தீங்கன்னா நம்ம பயப்படுறது எதுக்காக பயப்படுவோம்? வேலை போயிடும் பயப்படுவோமா? அது ஒரு விஷயம் இல்லை, இன்னொரு வேலை தெரியும். அப்ப இப்படி உலகத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் கழிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மிஞ்சுறது உயிர் போயிடும் தான் பயப்படுவோம். அப்ப மருத்துவம் தான் வந்து நிக்குது. மருத்துவத்துல நம்மளை பயமுறுத்துறது யாருன்னு பார்த்தா டாக்டர் மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்க ஆள் கூட. உண்மையிலேதான் நம்மளை தவிர இன்னும் சொன்னா நம்மளும், நம்ம நேத்து வரைக்கும் இந்த இன்னும் நீங்க புரிஞ்சதுக்கு அப்புறம் இதை செய்ய மாட்டோம். புரியறதுக்கு முன்னாடி உடலை பற்றிய புரியாத ஒவ்வொரு நபரும் என்ன செய்வாங்கன்னா பயமுறுத்துவாங்க அடுத்தவங்களை, அவங்களும் பயந்துக்குவாங்க. பயம்ங்கிறது தான் கொடூரமான நோயே தவிர உடம்புல ஏற்படுற எதுவுமே கொடூரமான நோய் கிடையாது. இப்ப டெங்குன்னு சொல்லிட்டே இருக்காங்கல்ல, நாங்க அதான் அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் இது பண்ணது, நிறைய பத்திரிகைகள்ல அறிக்கை கொடுத்தது, ஒரு நோட்டீஸ் அடிச்சு டெங்கு பத்தி, டெங்குனா என்ன, ஏன் ஏற்படுதுங்கிற நோட்டீஸ் அடிச்சு 10 லட்சம் பிரதி கொடுத்தோம் தமிழ்நாடு ஃபுல்லா. இங்க கம்பத்துலயும் பேப்பர்ல எல்லாம் வச்சு இஷ்யூ வச்சு. டெங்குவால் சாகிறத விட டெங்கு வந்துருச்சுங்கிற பீதியில சாகிற ஆள் தான் அதிகம். டெங்குங்கிற கிருமி வந்து ஏதோ இப்ப கண்டுபிடிச்சது இல்ல, அது கண்டுபிடிச்சு 100 வருஷம் ஆச்சு. 100 வருஷமா கொள்ளாத டெங்கு இப்ப ஏன் கொள்ளுதுன்னா இப்பதான் பயம். அப்ப இருக்கால பயப்பில்ல, அதனால சாகல இவனும். 100 வருஷமா இருக்கிறது இப்பதான் ஆளை கொண்டுகிட்டு இருக்கு. 52 பேர் 53 பேர் லிஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். அந்த 53 பேர் பட்டியலையும் எடுத்து அவங்க எங்கெங்க செத்துருக்காங்கன்னு பார்த்தா கடைசியில பூரா செத்தது ஹாஸ்பிட்டல்ல. யாரும் வீட்டுல ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன் பரவாயில்லன்னு விட்டுட்டு சாகல, எல்லாரும் செத்தது ஹாஸ்பிட்டல்ல. இந்தியாவுடைய மத்திய அமைச்சர் ஹெல்த்துக்கான மினிஸ்டர் வந்து குலாம் நபி ஆசாத் அறிவிக்கிறாரு பார்லிமெண்ட்ல, டெங்குக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கலையே இன்னும் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் வச்சு? ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன கொடுக்குறாங்க டெங்குக்காக? அந்த பழைய பேராசிட்டமால் தான், அனாசின், குரோசின் நம்ம சாப்பிட்டு இருக்கோம்ல, மெட்டாசின், அதைத்தான் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. வேற ஒன்றும் கொடுக்கவே முடியாது. அது சித்த மருத்துவத்துல, அதுவும் ப்ராப்பர் மெடிசன் கிடையாது, சும்மா அப்படி கிளப்பி விடுறான். சித்த மருத்துவ குறைஞ்ச வச்சா சித்த மருத்துவத்திலே அது இருக்கேன்னு பாக்குற ஒரு பார்வையாவது வந்திருக்குல்ல. பப்பாளி இலை இப்படி நிறைய குறைஞ்ச வச்சா இப்படி முதல் முறை இப்பதான் சொல்லியிருக்கான் அரசாங்கம், வேற வழி இல்லாம சொல்லியிருக்கான். சிக்கன் குனியா, ஸ்வைன் ஃப்ளூ, பன்றி காய்ச்சல், டெங்கு 3க்கும் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. அப்ப என்ன கொடுக்குறான்னா காய்ச்சல் மருந்து கொடுக்குறான். அப்ப இது சாதாரண காய்ச்சல் தான் மக்கள்கிட்ட சொல்லிட வேண்டியதானே, பயமாவது குறையும்ல. ஊரெல்லாம் எல்லா மீடியாவும் ஒரே மாதிரி பயமுறுத்துறது. அப்ப இந்த பயத்துல இருந்து எப்படி விடுபடுறது? அதுக்குதான் மருத்துவமே. பயத்துல இருந்து விடுபடுறதுக்கு தான் மருத்துவம் அடிப்படையில். இது வந்து புரிதல்ல இருந்து தான் விடுபட முடியும். நம்ம உடம்பு என்ன செய்யுதுன்னு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா, இந்த உடம்பை யார் உருவாக்குனான்னு நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா பயப்பட மாட்டோம். அப்ப அந்த பயத்தை தெளிய வைக்கிறதுங்கிறது வெறுமனே ஒரு டாக்டர் கொடுக்குற நம்பிக்கையில தெளிஞ்சிடாது, அவங்க சுயமா தெரிஞ்சுக்கிட்டாதான் தெரியும். சரி, அப்பனா ஒரு மருத்துவத்துக்கு படிக்க முடியுமா? ஒவ்வொரு ஆளும் டாக்டருக்கு படிச்சாதான் மருத்துவம் தெரியணும், உடம்ப பத்தி தெரியணும்னா டாக்டர் ஆனாதான் தெரியுமா? அப்படி இல்ல. நம்முடைய செல்போன் இருக்கு, செல்போன் எல்லாத்தையும் இருக்கு இன்னைக்கு இல்லையா? செல்போன் வந்து இங்க நம்ம ஊருக்கு வந்து எவ்வளவு நாளா இருக்கும்? ஒரு 10 வருஷம் இருக்குமா? நம்ம கைக்கு வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 5 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம் இப்படி வந்துட்டு இருக்கு. இந்த செல்போனை ஒரு இறைச்சல் வருதுன்னு வைங்க, ஒரு கால் பண்ணும்போது இறையுது, கர்றன்னு இறையுது, கால் வரும்போது இறையுது. அப்படின்னா என்ன பிரச்சனையா இருக்கும்? ஸ்பீக்கர்ல பிரச்சனை இருக்கும். செல்போன் டெக்னாலஜி படிச்சீங்களா?
அப்ப எந்த உறுப்புல என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அது சார்ந்த தொழில்நுட்ப படிப்பு அவசியம் இல்லை. எப்படி தெரிஞ்சு ஸ்பீக்கர்ல தான் பிரச்சனை இருக்கும்னு அதை பயன்படுத்துறோம். இதுல நம்ம பேசுற சத்தத்தை மைக் வாங்குது, வெளியிடுற பகுதி வந்து ஸ்பீக்கரு, கீபோர்டு இருக்கு, குறைஞ்சபட்சம் இந்த பகுதி தெரிஞ்சிருது. இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு நமக்கு கெஸ் பண்ண முடியுது இல்லையா? வெறும் 5 வருட பயன்பாட்டுல தமிழ்நாட்டுல கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கிராமத்துல இதை செய்ய முடியுதுன்னா, இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்தா ஒரு 40-50 வருஷமா நம்ம பயன்படுத்துற ஒரு பொருளை பற்றி அதிகமா தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கூடவே இருக்க அந்த உடம்பு தான் அந்த பொருள். இதை பத்தி ஒண்ணுமே தெரியல நமக்கு. ஏன் செல்போனை மத்திய இவ்வளவு கவனமா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? உடம்ப பத்தி ஒண்ணும் கவனிக்கிறது இல்ல. அது எது செஞ்சாலும் அதுவா சரி பண்ணிக்கிறது, நம்மள தொந்தரவே பண்றது இல்ல. செல்போன் அப்படி இல்ல, ரிப்பேர் ஆனா ரிப்பேர் தான். அதனால அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்புறம் அந்த பயன்பாடு இருக்குல்ல, செல்போனை இன்வால்வ்மெண்டா நம்ம பயன்படுத்துற மாதிரி செல்போன் இல்லாம இன்னைக்கு இருக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அங்க பேச முடியாது, இங்க பேச முடியாது, அந்த வேலை கெட்டு போயிடும். இப்படி ஒரு பட்டியல் வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம உடம்பு சம்பந்தமா அப்படி யோசிக்கிறது இல்ல. செல்போன் வந்து எப்படியெல்லாம் பயன்படுது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி ஒரு நாள் உட்காந்து உடம்பு எப்படியெல்லாம் நமக்கு உதவியா இருக்கு, இந்த உடம்பு ஏன் நம்ம கூட இருக்கு, நம்ம என்னென்ன இதுக்கு எதிராக செஞ்சுட்டு இருக்கோம்னு யோசிச்சு பார்த்தோம்னா அந்த பயன்பாடு சம்பந்தமா ஒரு புரிதல் கிடைக்கும். அப்ப அதுதான் நம்மளுடைய பிரச்சனை. என்னன்னா நம்ம ரொம்ப அட்டாச்மெண்டா பயன்படுத்துறது பூரா ஒரு பைக்கை பயன்படுத்துறோம், ஒரு செல்போனை பயன்படுத்துறோம், வீட்டில் இருக்க டிவியை பயன்படுத்துறோம், வாஷிங் மிஷினை பயன்படுத்துறோம். ஆனா உடம்ப வந்து அந்த அட்டாச்மெண்டோட பயன்படுத்துறது இல்லை, சும்மா யாரோ கொடுத்த ஒரு பொருள் மாதிரி வச்சிருக்கோம். அப்ப இங்க நம்ம அதை பற்றி ஒரு தெளிவு வேணும்னா அதை பயன்படுத்துற முறை தெரிஞ்சா போதும். அதை தான் நம்ம பாக்குறோம். அப்ப உருவாக்கம்ங்கிறது நம்ம தாயினுடைய வயிற்றுல சிசுவா இருந்தப்ப எந்தவித சத்துக்களோ ரசாயனங்களோ கொடுத்து வளர்க்கப்பட்டது இல்லை. இந்த உடம்பு ரசாயனம்ங்கிறது உள்ள உருவாகிறது தான், வெளியே உருவாகிறது இல்லை. உள்ள உருவாகிற ரசாயனத்துக்கு பேர் பயோ கெமிக்கல், வெளியில உருவாகிற ரசாயனத்துக்கு பேர் வெறும் கெமிக்கல். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. உள்ள இருக்கிறத வெளியில இருக்கிறத ஒண்ணு இல்ல, ரெண்டு வேற வேற. எப்படி ஒண்ணு இல்ல, அது ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப நம்ம சாப்பிடுறது எதுக்காகன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள்லாம்? உயிர் வாழ்றதுக்கு நமக்கு தெரியும், இது சயின்டிஸ்ட் சொல்ல மாட்டாரு. சயின்டிஸ்டுகளுடைய வியூ அல்லது டாக்டர்ஸ்னுடைய வியூல நம்முடைய உணவு எதுக்காக இந்த உடம்புக்கு தேவைப்படுது? சத்துக்கு. சத்துன்னு சொன்னா எனர்ஜி. எனர்ஜின்னு டாக்டர் சொல்ல மாட்டாரு. எனர்ஜி கண்ணுக்கு தெரியாது, அளவிடுறதுக்கு கருவி கிடையாது, அதனால டாக்டர் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? சத்துக்கள். சத்துனா நம்ம எனர்ஜிங்கிற வேர்ட்ல யூஸ் பண்றோம்ல, அவங்க யூஸ் பண்றது அப்படி இல்லை. கால்சியம், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ், நியூட்ரியன்ஸ், இதுக்காக தான் நம்ம சாப்பிட்டு இருக்கோம். அது உண்மைதானே? எதுக்காக சாப்பிடுறோம்? இதுல ரெண்டு வியூ இருக்கு. ஒண்ணு, உள்ள இருக்கக்கூடிய ரசாயன பொருட்களுக்காக சாப்பிடுறோம், அல்லது உள்ள இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஆற்றலுக்காக சாப்பிடுறோம். இது ரெண்டுல எது உண்மை? ரெண்டும் உண்மை மாதிரியே தெரியும், ரெண்டு எது உண்மைன்னு தெரியாது. சத்துக்காக சாப்பிடுறோங்கிறது யார்கிட்ட கேட்டாலும் தெரியும், சாப்பிட்டோன்னே தெம்பு வருது, எனர்ஜி. ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது? எனர்ஜி கிடைக்கணும்னா கெமிக்கல்ஸ் வேணும்னு சொல்லுது இல்லையா? இப்ப நீங்க இதை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க எதுக்கு சோறு சாப்பிடுறீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு சத்து பொருள் இருக்கு. எதுக்கு பால் குடிக்கிறீங்க? கால்சியம் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பட்டியல் இருக்கு. அது எதுன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்ல, அவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கு. அப்போ ஒரு காலை உணவு நம்ம சாப்பிடணும். அப்போ ஒரு நாள் முழுக்க மதியம் சாப்பிடுறோம், ஈவினிங் சாப்பிடுறோம், 3 நேர உணவையும் சேர்த்து இதுல என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்டியலை ஏற்கனவே வச்சிருக்காங்க. மருத்துவமனைகள் இருக்கு, நியூட்ரியன் படிச்சவங்க தெரியும். ஏன்னா கால்சியத்துல ஒரு அளவு, ஒரு 100 கிராம் குளுக்கோஸ். இன்னும் வந்து இதே மாதிரி விதவிதமான பொட்டாசியம், இன்னும் விட்டமின்ஸ், மினரல்ஸ், இப்படி விதவிதமா கேள்விப்படுறோம் இல்லையா? இது பூரா இதுக்காக தான் நம்ம சாப்பிடுறோம், அப்படிதான் சயின்ஸ் சொல்லுது. அப்ப இத பூரா உணவுல இருந்து தான் எடுக்கணுமா, வேற எங்க இருந்து எடுத்துக்கலாமா? உணவுல இருந்தும் எடுக்கலாம். இது கெமிக்கல் தானே. கால்சியம் வந்து உணவுல மட்டுமா கிடைக்கும்? உலகத்துல எங்க இருந்து வேணாலும் எடுக்கலாம். சுண்ணாம்புல இருக்குது கால்சியம் தான். அதனாலதான் அதை பால்ல கலந்து கொடுக்கணும், கால்சியம் சேர்த்து கொடுக்கணும். அப்ப எல்லா பொருட்களும் இதுக்காக தான் நம்ம உணவை சாப்பிடுறோம் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. இது மெடிக்கல் ஸ்டோர்லயும் கிடைக்கும், டேப்லெட்ஸா கிடைக்கும். இந்த எழுதி கொடுக்கிற டாக்டர்ஸ், அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட், அவங்கள்ட்ட எல்லாம் சாப்பிடாதீங்க இன்னைக்கு இருந்து அப்படின்னு போய் சொல்லுங்க. இன்னைக்கு இருந்து சாப்பிடக்கூடாது, கார்போஹைட்ரேட் சாப்பிடுங்க, காலையில இருந்துச்சு சோறுக்கு பதிலா, பாலுக்கு பதிலா கால்சியம் சாப்பிடுங்க, தண்ணி குடிக்க கூடாது, அது 0 கலோரி. தண்ணியில சத்து கிடையாது, 0 கலோரி.
மீனை பிடிச்சி உள்ள போட்டா அது உயிர் வாழுது தண்ணியில. சத்து இருக்குன்னு மீன் சொல்லுது. நம்ம சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு, சத்து இல்ல, இது குடிச்ச ஒண்ணுக்கும் ஆகாதுன்னு சொல்லுது. வேணா ஒரு வாரம் தண்ணி குடிக்காம இருந்து பாருங்க, தெரிஞ்சிடும் அதுல சத்து இருக்கா இல்லையா. ஈரோட்ல 0 கலோரி. அது ஈரோட்ல 40 தண்ணி குடிச்சு வாழ்ந்துருக்காங்க. தண்ணி குடிச்சு வாழ்றவங்க இருக்காங்க, அது இருக்காங்க. உடல் வளர்ச்சி இருக்காது, ஆனா தண்ணியினால உயிர் வாழ முடியும். அப்ப இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய இதுதான் உணவுல இருந்து பிரிச்சு எடுக்கப்படுற ரசாயன சத்துக்கள். இதுக்காக தான் நம்ம உணவை சாப்பிடுறோமா அப்படின்னா இல்ல, அதுக்காக சாப்பிடல. அப்படி சாப்பிடலங்கிறத நம்ம சாதாரணமா புரிஞ்சுக்கணும்னா, கடை மெடிக்கல் ஸ்டோர்ல கிடைக்கிற குளுக்கோஸ், கால்சியம், மினரல்ஸ் ஒரு நாள் எவ்வளவு வேணுமோ அவ்வளவையும் எடுத்து காலையில எல்லாத்தையும் பவுடர் பண்ணி தண்ணியில போட்டு கலக்கி குடிச்சிட்டீங்கன்னா 3 வேளை பசிக்க கூடாது. சாப்பாடு சாப்பிடுற மாதிரி வரல இல்ல, திருப்தி மட்டும் இல்ல, எனர்ஜியே இருக்காது. 10 நாள் இப்படி சாப்பிட்டா அவர் வந்து டவுன் ஆயிடுவாரு, நோய் வந்து. அதனால சாப்பாடு உணவுகள் அப்பனா உணவு சாப்பிடுறது இதுக்காக இல்ல, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும்ல. அப்ப இதுக்கு உணவுக்கு வித்தியாசம் இருக்கு. இது மட்டும் இல்ல, உணவு இதுவும் இருக்கு. இதை தாண்டி கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் ஒண்ணு இருக்கு, உயிர் சத்து இருக்குல்ல. அப்ப அதுக்காக தான் நம்ம சாப்பிடறோமே தவிர கெமிக்கலுக்காக சாப்பிடல. அந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த உயிர் சத்தை கொடுத்தாதான் இந்த உருவாக்கம் நடக்குமே தவிர கெமிக்கலை கொடுத்தா நடக்காது. அப்ப நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பகுதி குறைஞ்சு போச்சு, ஏதாவது ஒரு சத்து குறைஞ்சு போச்சுன்னு கண்டுபிடிக்கலாம் லேப்ல. அந்த சத்தை கெமிக்கலா வாங்கி உள்ள போடுறோம். இப்ப இது சரியா வருமா? அந்த வேறுபாட்டுக்காக தான் சொல்றேன். அப்ப இந்த உணவுகள் நம்ம எதுக்காக சாப்பிடுறோம்? சத்துக்காக தான் சாப்பிடுறோம், எனர்ஜி ஆற்றலுக்காக சாப்பிடுறோம், சக்திக்காக சாப்பிடுறோம். ஆனா விஞ்ஞானம் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கு, இது வெறுமனே இதுல இருக்க கெமிக்கல்ஸ்க்காக சாப்பிடுறோம்னு புரிஞ்சு வச்சிருக்கு. அதனாலதான் நீங்க என்ன நோய் சொன்னாலும் கெமிக்கலா போடுறாங்க. அதுதான் வித்தியாசம். உடம்ப வந்து உயிர் உள்ளதா பாக்குறது இல்ல. இப்ப நோய் அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? நோய் அப்படிங்கிறது உணரதான் முடியும், கண்ணுக்குலாம் தெரியாது. அது விளைவை ஏற்படுத்துறதுக்கு பின்னாடி தான் பார்க்க முடியும். உயிர் இருக்கு, கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? சத்து எனர்ஜி இருக்கு, அது கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? 3க்குமே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஒன்ன அளவிட முடியாது, எதையாவது கொடுத்து கூடுதா குறையுதான்னு கண்டுபிடிக்க முடியாது, ட்ரீட்மெண்டே கொடுக்க முடியாது இல்லையா? இதுக்கு நேர் எதிராக தான் இன்னைக்கு இருக்க மருத்துவங்கள் எல்லாமே இருக்கு. அப்ப அடிப்படையா உருவாக்குதலுக்கு எந்த விதமான ரசாயன சத்துக்களும் அவசியம் இல்லை. எப்படி நம்ம அம்மா உடம்புல இருந்து எலும்புகள், நரம்புகள், தசைகள், உள்ளுறுப்புகள் எல்லாம் உருவாச்சு. மருந்து சாப்பிடணும்னு யோசிக்கிற மூளை எங்க இருந்து பிறந்துச்சு? நம்ம யோசிக்கிறோம்ல மருந்து சாப்பிடுறோம்னு, இந்த மூளை எங்க இருந்து பிறந்துச்சு? மருந்துல இருந்து பிறந்துச்சா? சத்துல இருந்து தான் பிறந்துச்சு, அம்மாவுடைய வயிற்றுல பிறந்துச்சு. அப்ப இந்த முழு உடலையும் செஞ்சு கொடுத்த செல் ஒரே ஒரு செல். அது அம்மாட்ட இருந்தும் அப்பாட்ட இருந்தும் வந்த இணைவுல இருந்து உருவான ஒரு செல். அந்த செல்லு தான் இவ்வளவையும் கொடுத்தது. அந்த செல்லு தான் கோடிக்கணக்கில் இருக்கு இல்லையா? உடம்பு முழுக்க கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. ஒரு செல்லா இருக்கும் போதே அவ்வளவு உருவாக்க முடிஞ்சு, அதனால கோடிக்கணக்கான செல் இருக்கும்போது அதுல வந்து ரிப்பேரை சரி பண்ண முடியாதா? இப்ப இந்த ஒரு இந்த ஸ்டாண்ட் இருக்கு. இந்த ஸ்டாண்டை வந்து என் கூட இருக்க நண்பர் செஞ்சு தராரு, ரொம்ப அழகா செஞ்சு தராரு. ஒரு 5 வருஷம் பயன்படுத்துறேன், கீழே தள்ளி விட்டு உடஞ்சு போச்சு. நண்பர் என் கூட தான் இருக்காரு. அப்ப இதை பத்தி எதாவது நான் கவலைப்படுவேனா? கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? இது மொத்தத்துக்கு போனா இன்னொன்னு செஞ்சிடலாம். இது ஜஸ்ட் வெறும் கீரல் தான், சரி பண்ணி தந்துடுவாரு இல்லையா? அப்படி நம்ம பொருள்களுக்கு நம்புறோம். இந்த உடம்ப படைச்சது யாரு? இந்த செல்லு தான். அறிவியல் பூர்வமா இந்த செல்லு நம்ம கூட தான் இருக்கு. ஆனா இதை பத்தி பயந்துகிட்டே இருக்கோம். அது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படையில ஏன் பயப்பட வேண்டியது இல்லைன்னா, ஒவ்வொன்றையும் உருவாக்குன அடிப்படை செல்கள் எல்லாமே நம்ம கூடயே தான் இருக்கு. அப்ப இந்த உருவாக்கத்துக்காக வெளியில இருந்து நம்ம எதுவும் கொடுத்து உருவாக்கிட முடியாது. உள்ள வளர்றது ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய மாத்திர முடியாது. இது ஆனா பெண்ணாங்கிறத கண்டுபிடிக்க முடியுது இல்ல? ஸ்கேன்ல கண்டுபிடிச்சிட்டு ஹார்மோன் தான் காரணம்னு சொல்றாங்க. ஒரு ஆணாவும் பெண்ணாவும் உருமாறுறதுக்கு என்ன காரணம்? ஹார்மோன்ஸ் தான் காரணம். ஹார்மோன் மருந்து கடையில இருக்குல்ல, வாங்கி போட்ட வேண்டியதானே? ஹார்மோன் கிடைக்குது, 2 ஹார்மோன்ஸும் கிடைக்குது. வாங்கி ஒரு சிசு வளரும் போது அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டு பொம்பளை பிள்ளைய மாத்திடலாம், இன்ஜெக்ட் பண்ணி ஆம்பளை பிள்ளைய மாத்திரலாம்ல, சயின்ஸ் உண்மையா இருந்தா. அப்ப இது வந்து சொல்றது மட்டும்தான், செய்யறது எதுவுமே இல்ல. அப்பனா அது உண்மையான்னு நம்ம சந்தேகப்படணும், அதுக்குள்ள போகணும். உண்மைதான், அது ஹார்மோன் சுரக்கிறது உண்மை. சுரக்க வைக்க முடியாது, அதுவா தான் சொல்லணும். நீங்க வெளியில கொடுக்குற ஹார்மோனும் உள்ள கொடுக்குற ஹார்மோனும் ஒண்ணு இல்ல, 2 வேற வேற. அந்த நம்ம உணவும் சத்துக்கும் பார்த்தாங்களா, அதான் வித்தியாசம். அதுல இருக்க உயிர் சத்து தான் தீர்மானிக்குமே தவிர வெறும் கெமிக்கல் ஃபார்முலா இல்ல. இப்ப நம்ம தூய்மையான தண்ணி நம்பிட்டு இருக்கிற மினரல் வாட்டர், டிஸ்டில் வாட்டர், பாயில்டு வாட்டர், ஓசோனைஸ்டு வாட்டர் எல்லாம் பேக்கெடு கிடைக்குது இல்ல,
வாட்டர் பாட்டில்ஸ். இது வந்து சயின்டிபிக்கா வந்து ரொம்ப நல்ல தண்ணி, தூய்மையான தண்ணீர். மழை தண்ணி வந்து டெஸ்ட் பண்ணீங்கன்னா கிருமி இருக்கும், டெஸ்ட் பண்ணீங்கன்னா கிருமி இருக்கும், நல்ல தண்ணி இல்ல. ஆனா நம்ம அடிப்படையில் நம்ம எதை நல்ல தண்ணி நம்புறோம்? ரெண்டுல நமக்கு எவிடன்ஸே கிடையாது, ஆனா நம்புவோம். இது வந்து சயின்டிபிக் எவிடன்ஸ். மைக்ரோஸ்கோப்ல பாத்துருவான், கலோரிமீட்டர்ல டெஸ்ட் பண்ணுவான், எல்லாத்தையும் காட்டிட்டு இந்த பேக்கெட் வாட்டர் ரொம்ப நல்ல தண்ணின்னு சொல்றான். அதுல ஒரு கலர் மீனை வாங்கி உள்ள போட்டு பாருங்க, செத்து போயிடும். ஏன் செத்து போகும்? உயிர் வாழ்றதுக்கு ஒரு இதுவும் இல்ல, உள்ள ஒரு சத்தும் கிடையாது. மீன் சொல்லுச்சுன்னா கரெக்டா இருக்கும்ல, ஏன்னா மீன் தான் தண்ணியில இருக்க சக்தியை கண்டுபிடிக்குது. நம்ம சயின்டிஸ்ட் கூட கெமிக்கலை தான் கண்டுபிடிக்கிறாரு, சக்தியை கண்டுபிடிக்கல. மீன் தான் வாட்டர் சயின்டிஸ்ட். மீனை பிடிச்சி ஒரு தண்ணிக்குள்ள போட்டு அது செத்து போச்சுன்னா அதுல உயிர் சத்து இல்ல அல்லது விஷம் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுல ஒண்ணு. எந்த பாட்டில் தண்ணிக்குள்ளயும் மீன் உயிர் வாழாது. நீங்க நம்ம கார்பரேஷன்ல கம்ப முனிசிபாலிட்டி வர வாட்டர்ல கூட உயிர் வாழும், உயிர் வாழும். ஏன்னா அது நல்ல தண்ணி தான். சில கழிவுகள் கலக்கலாம், ஆனா நல்ல தண்ணி, உயிர் சத்து இருக்குது இல்ல. ஆனா பாட்டில் வாட்டர்ல உயிர் சத்தே கிடையாது. அதனாலதான் குழந்தைங்க அதை குடிச்சா காய்ச்சல் வராது, சளி பிடிக்காது. அந்த தண்ணியிலே புழு வருமா? ஒரு நல்ல உயிர் சத்து உள்ள பொருள் அப்படின்னா அது கெட்டு போகணும், ஒரு குறிப்பிட்ட நாள்ல கெட்டு போகணும். கெட்டே போகல அப்படின்னா அதுல வந்து உயிர் சத்து இல்லைன்னு அர்த்தம். இந்த இப்ப 90 நாள் பால்னு ஒண்ணு சொல்லிட்டு அது பால் இல்ல. இப்ப பாலுடைய தன்மை என்னவோ அதை மாத்தவே முடியாது. நீங்க ஒரு பழம் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா இத்தனை நாள் அழி போகணும், இல்லைன்னா அது பழம் இல்லை. அப்படிதான் தண்ணி, தண்ணியை வச்சிருக்கீங்க, அதுல ஒரு குறிப்பிட்ட நாள்ல அது கெட்டு போய் புழு வரணும் உள்ள, அதுதான் நல்ல தண்ணி. இப்ப மினரல் வாட்டர்லாம் வச்சிருக்கான், 2 வருஷம் ஆகுது, உள்ள ஏதாவது வருமா? அந்த புழு என்ன சொல்லுது? புழு கூட உயிர் வாழ தகுதியற்ற தண்ணின்னு சொல்லுது. அப்படிதான் அர்த்தம். நீங்க புழுவை பிடிச்சோன்னா அதை போட்டு பாருங்க, இருக்குமா இருக்காதா? தேவையில்லை, வேஸ்ட். அதுவும் நம்ம மாதிரி ஏரியால கம்பம் பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம், சென்னையில இருக்கவங்க கூட யோசிக்கலாம் குடிக்கலாமா வேண்டாமான்னு. நம்ம யோசிக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லை. நம்ம பகுதியில் கிடைக்கிறதெல்லாம் நல்ல தண்ணி. தேனி மாவட்டம் கொஞ்சம் நம்ம இந்த மலையோர பகுதியில் இருக்கிறதெல்லாம் நல்ல தண்ணி, அருமையான தண்ணீர். இது அதிகபட்ச ஃபில்டருங்கிறது மண்பானையில ஊத்தி வச்சீங்கன்னா போதும். தண்ணி அப்படிங்கறது வந்து H2O அப்படின்னு சொல்லுவாங்க. கெமிக்கல் ஃபார்முலா வந்து H2O அப்படின்னா ஹைட்ரஜன் 2 பங்கும் ஆக்சிஜன் 1 பங்கும் இருக்குன்னு அர்த்தம். ஆக்சிஜன் அப்படின்னா தமிழ்ல உயிர் சத்து, உயிர் சத்து தான், உயிர் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. கொதிக்க வச்சீங்கன்னா ஹைட்ரஜன் ஆவியாகுமா ஆக்சிஜன் ஆவியாகுமா? ஆக்சிஜன் ஆவியாகும், எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சிஜன் முழுசா ஆவியாச்சுன்னா இதுல ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும், தண்ணி இருக்காது. அதனால கொதிக்க வச்சீங்கன்னா ஆக்சிஜன் முழுசா ஆவியாகாது, உயிர் சத்தினுடைய ஒரு பகுதி ஆவியாகும். கொதிக்க வச்ச தண்ணி உடல் நலத்துக்கு நல்லது இல்லை எப்பவுமே. அதனாலதான் கொதிக்க வச்ச தண்ணி குடிக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் சளி பிடிக்காது. சளி உள்ள இருந்துச்சுன்னா வெளியேற்றணும் இல்லையா, வெளியேறணும். சளிங்கிறது உள்ள இருந்து தான் உருவாகும், வெளியில இருந்து உள்ள போறது இல்லை. உள்ள உருவாகுது. இப்ப நுரையீரல்லே சளி இருக்கணுமா, வெளியே வரணுமா? வரணும்ல. அப்படி வர வைக்கணும்னா நம்ம சாப்பிடுற பழங்கள்ல இருக்க சத்து வேணும், தண்ணியில இருக்க சத்து வேணும், உணவுல இருக்க சத்து வேணும். மூணையுமே சத்து இல்லாத ஆக்கிட்டோம்னா உள்ள இருக்க சளி வெளியேறாது, உள்ளே இருக்கும். நம்ம அதை சாப்பிட்டோன்னே குழந்தை இருந்தோடனே சளி பிடிச்சிருச்சுன்னு சொல்றோம். அது பிடிக்கல, வெளியேறுது. பிடிக்கிறது இல்ல, வெளியில இருந்து வந்தாதான் பிடிக்கிறது. அதை நம்ம விரிவா பார்க்கலாம். அப்ப அடிப்படையில உருவாக்குதல் அப்படிங்கிற விஷயம் ஒவ்வொரு உள்ளுறுப்பையும் உருவாக்குறது, உள்ளுறுப்பு வளர்றதுக்கு தேவையான சத்துக்களை உருவாக்குறது. இது 2 வேலையுமே உடம்புடையது. இதுல நம்ம தலையிடவே முடியாது. நீங்க கால்சியத்தை கொடுத்து கால்சியத்தை விலைக்கு வாங்க முடியாது. அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் தானே உருவாக்கும். அப்படின்னா கால்சியம்ங்கிற நேரடியா பொருளை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு புரியுது. அப்ப அதுக்கு பதில் பால் சாப்பிடலாமா? கால்சியம் வேணும்னா பால் சாப்பிடலாமா? அதே மாதிரி வேற என்ன இருக்கு? முட்டை சாப்பிடலாமா? இப்படி நிறைய இருக்குல்ல. அதுல வந்து கால்சியம் கெமிக்கல் இல்ல, கெமிக்கல் இல்ல, சத்தாவே இருக்கு. அப்ப அதை சாப்பிடலாம் தானே அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம உள்ள என்ன குறையுது, வெளியில என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வேலை இல்லை. உள்ள என்ன குறையுதுன்னு நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வெளியில இருந்து என்ன கொடுக்கலாங்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இல்ல, தானாவே தான் எல்லாமே நடக்கும். உதாரணத்துக்கு 1940ல லூயி கேரோரான்னு ஒரு சயின்டிஸ்ட், லூயி கேரோரான் ஒரு பிரெஞ்சு சயின்டிஸ்ட், அவருக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா கால்சியத்தை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. கால்சியங்கிறது தானா உருவாகுமா, நம்ம தான் கொடுக்கணுமா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. அப்ப மனித பிறப்புகள் பத்தி யோசிக்கிறாரு. கால்சியம் கண்டுபிடிக்காத காலத்துல எல்லாம் நல்லா தான் இருந்திருக்காங்க, கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் இப்படி யோசிக்கிறாரு. இப்ப சமீபத்தில் வந்த ஒரு சர்வே கூட 2000ஆவது ஆண்டுல இருந்து 2005ஆவது ஆண்டு வரைக்கும் 5 வருஷத்துல அமெரிக்காவில்
இந்த எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ்னா நியூட்ரியன்ஸா சாப்பிட்டுட்டே இருக்குது எப்ப பார்த்தாலும். அப்படி சாப்பிட்டு செத்த குழந்தைகளோட எண்ணிக்கை 10,08,000 பேர். எக்ஸ்ட்ரா மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எதா இருந்தாலும் எந்த ஒரு சத்து கூடுனாலும் நோய், குறைஞ்சாலும் நோய் இல்லையா? பொதுவா அதுதானே. இப்ப உடம்புல கால்சியம் குறைவுன்னு இந்தியாவில சொல்லிட்டே இருக்கோம்ல. கால்சியம் கூடுனால யாராவது இருக்காங்களா? இருக்கணும்ல. திருக்குறள் சொல்லுது மிகினும் குறையினும் நோய், கூடுனாலும் நோய், குறைஞ்சாலும் நோய். ரத்தம் குறைஞ்சா அனிமியா, ரத்தம் கூடுனா இருக்கு பாலிசைத்தீமியான்னு ஒரு நோய் இருக்கு. ஆங்கில மருத்துவத்துல இருக்கு, சொல்ல மாட்டாங்க. அதை சொன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கூடத்தானே இருக்கு விடுன்னு சொல்லுவாங்கல்ல. கால்சியம் கூடுதலா இருந்தா நம்ம கொடுப்போம், மருந்து சாப்பிட மாட்டோம். சிஸ்டர் வந்து குழந்தையா இருக்கும்போது செவர்ல சுண்ணாம்பு வந்து சொல்லி சாப்பிடும். அப்ப டாக்டர் காட்டுவாங்க கால்சியம் கம்மியா இருக்கு, அதனால கரெக்ட். அது சரிதான், அது சரிதான். அது தானா உடம்பு கேட்கும். ஆமா, தானா உடம்பு கேட்கும். அது சுண்ணாம்பு மட்டும் இல்ல, உங்க உணவுகள்ல போதுமான கால்சியம் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை சுண்ணாம்பு சாப்பிட நிறுத்திடும். கை சூப்புறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கு. அது சத்துக்களை ஈடு செய்யும். ஆமா, எல்லாத்துக்கும் தனித்தனியான காரணம் இருக்கு. அதுவே ஈடு கட்டும் குழந்தை அதோட போக்குல விட்டா. இப்ப மண்ணே கிடையாது குழந்தை விளையாடுறது, இறங்கி விடுறது இல்ல. மண்ணில் விளையாடக்கூடாது, ஸ்கூல்லையும் போய் அங்கேயும் விளையாடக்கூடாது. அங்க வந்து கடல் மணலை கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கோம், ஆத்து மணலை. புழுதி மண்ணில் விளையாடணும் குழந்தை, ஆத்து மணல விளையாடணும், தண்ணியில விளையாடணும், மழையில நனையணும். இது எதுவுமே இல்லைன்னா பாத்ரூம்ல போய் டப்ல போய் உட்காந்துருவோம். நம்ம குழந்தைகளை மழையில நனைய விடாததுனால அது என்ன செய்யுதுன்னா பாத்ரூம்ல போய் உட்காந்துட்டு வரமாட்டேங்குது. இப்ப எல்லா குழந்தையும் பாருங்க, தண்ணியில விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். போன ஜெனரேஷன் மழையில நனைய விடுவாங்க, அதனால வீட்டுல பாத்ரூம்ல இருக்காது. இப்ப நல்ல தண்ணி கிடைக்கலன்னா இருக்கிற தண்ணியில விளையாடுவோம் விளையாண்டுட்டு இருக்கு. குழந்தைக்கு அந்த தண்ணியில இருந்து கிடைக்கிற எனர்ஜி ரொம்ப அவசியம். அதை நீங்க மாத்த முடியாது. மாத்தினீங்கன்னா பிடிவாத குணம் அதிகமாயிட்டே இருக்கும். மாத்துறதுக்கு ஒரே வழி மறுபடியும் மழையில் நனைவது தான். நாங்கெல்லாம் குடும்பத்தோட நனைவோம் மழை பெஞ்சுன்னா. யாரும் நனையில மழை வராது, அப்புறம் நின்று போயிடும். அதுக்குதானே வருது மழை. மழை வந்து மனுஷனுக்காக வருது. மனுஷன் பூரா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஏற்கனவே பைப் லைனை போட்டு பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணி எடுத்து மேல பாய்ச்சி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். மழை வேணான்னு அர்த்தம் அதுக்கு. இதே மாதிரி மழை வேணாம்னு பல விதங்கள்ல சொல்லிட்டே இருக்கோம். இயற்கைட்ட எனக்கு வேணாம்னு ஸ்கூல்லையும் சொல்லி கொடுக்குறேன், ரெயின் ரெயின் கோ அவே. அதுவும் இப்ப அதே மாதிரி ஆயிடுச்சு. ரெயின் ரெயின் கோ அவேன்னா என்ன அர்த்தம்? அது இங்கிலாந்துல மழையா பெஞ்சிட்டு இருக்க இங்கிலாந்துல எழுதப்பட்ட பாடல். மழை வராத அப்படின்னு. இங்க வெயில் அடிச்சு குழந்தைகிட்டு இருக்கேன், தண்ணி பத்தல. கேரளால கேட்கிறோம், கர்நாடகால கேட்கிறோம். குழந்தைகள்கிட்ட ஒன்னும் தெரியாத குழந்தைகிட்ட ரெயின் ரெயின் கோ அவேன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தா மழை வருமா போகுமா? எண்ணம் போல் வாழ்வுன்னா அப்புறம் என்னது? அப்ப அடிப்படை நம்ம என்னன்னா நம்ம கேட்கணும்ல. முதல்ல மழை பிரார்த்தனைங்கிறது எல்லா மதத்திலயும் இருக்கு. எதுக்கு வச்சிருக்காங்க? எண்ணத்துக்கு ஒரு வலிமை வருதுன்னு. குழந்தையெல்லாம் கூடுதலா நம்மளை விட வலிமையான ஆள் தானே. அவங்க பூரா பிரார்த்தனை பண்ணும் போது போய் அப்புறம் என்ன நடக்கும்? சண்டையில பாட்டை மாத்த வேண்டியதானே. ரெயின் ரெயின் கம்மா வேணும். கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ரிமோட் அங்க ஒரு ஏசி ஆஃப் பண்ணிருங்க. பின்னாடி இருக்கிறத முன்னாடி இருக்கிறத மேல தூக்கி விட்டுருங்க. 12 மணிக்கு தெரியும் இந்த குளிர்ச்சியின் அருமை. கரண்ட் போனுங்க. அப்ப இந்த உருவாக்கம் அப்படிங்கிற விஷயத்துக்காக எந்த ஒண்ணும் தேவையில்லை. கால்சியம் கொடுக்கணுமா வேண்டாமாங்கிற சந்தேகம் வந்தது லூயி கர்வரான். அவர் கிளம்பி என்ன பண்ணாருன்னா, முதல்ல இந்த கால்சியத்துக்காக நம்ம சாப்பிடுற உணவுகளை பட்டியல் எடுத்தாரு. கால்சியத்துக்காக என்னென்ன சாப்பிடுறோம் அப்படின்னு. பால், முட்டை அதான் கிடைச்சது. அதிகமா உலகம் முழுக்க பயன்படுத்துறது பால். பாலை போய் என்ன பண்ணாருன்னா மாட்டு பண்ணைகளை பூரா லிஸ்ட் எடுத்து இந்த மாடு வந்து கால்சியம் தருது அப்படின்னா மாட்டுக்கு கால்சியம் கொடுக்கணும்ல. யாராவது கொடுத்தாதானே மாடு கொடுக்கணும், அதானே கரெக்ட். அப்ப அவருக்கு கண்டுபிடிக்கிறாரு மாடு கால்சியம் சாப்பிடுதா சாப்பிடலையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. நமக்கு இந்த கேள்வி வந்தா நம்ம சயின்டிஸ்ட், நமக்கு வர்றதில்லை, கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அவருக்கு வந்துருச்சு. கண்டுபிடிச்ச என்ன, மாட்டு பண்ணைகளை பூரா சர்வே பண்ணா மாட்டுடைய உணவுல, பிரெஞ்சுல இருந்த மாடுகளுடைய உணவுல கால்சியம் இல்ல, மெக்னீசியம் தான் இருக்கு. புல்லுல இருக்குது மெக்னீசியம். அப்ப அவருடைய ஆராய்ச்சி இன்னும் தீவிரமாகுது. உடம்புக்குள்ள என்னவா மாறுதுன்னு பாக்குறாரு. மாடுக்கு மெக்னீசியம் சாப்பிடுது, உள்ள இருக்க பயோ மெக்கானிசம், உள்ள இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, மெக்னீசியத்தை கால்சியமா கன்வெர்ட் பண்ணி மாட்டுக்கு கால்சியம் கொடுக்குது. அப்ப அவருக்கு புரிஞ்சிருச்சு, மாட்டுக்கே கால்சியம் கொடுக்க வேணா மனுஷனுக்கு எது கொடுக்கணும்? கொடுக்க வேண்டியது இல்லை, நீங்க பிடிச்சதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு. சயின்டிஸ்டுகளுக்கு இது புரியல. மாடை வச்சு எப்படிங்க மனுஷனை கம்பேர் பண்றீங்க? ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா உலகத்துல இருக்க
எல்லா உயிரினங்களும் பரிணாம வளர்ச்சியில அந்த குணங்கள் எல்லாம் மனுஷன் இருக்கும். அந்த உருவாக்கும் திறன் எல்லாமே மனுஷன் இருக்கும். பரிணாம வளர்ச்சியில உச்சகட்டம் மனுஷன் தான் அப்படின்னு டார்வின் தியரி சொல்லுது. அப்ப அதை நான் நம்பினா இதையும் நம்பணும். அதை பாதியை மட்டும் நம்பிட்டு இந்த பாதியை நம்ப விட முடியாது இல்லையா? அப்ப மாடுனால முடியும்னா மனுஷனால முடியும்னு அர்த்தம். மாட்டுடைய உள்ளுறுப்புகள் அந்த வேலை செய்யுதுன்னா அதை விட பல மடங்கு ரொம்ப உச்சகட்டத்துல படைக்கப்பட்ட அந்த மனித உடல்னாலே அதை செய்ய முடியும். அப்ப பால் சாப்பிட்டாதான் கால்சியம் வருங்கிறது இல்லைங்கிறத நிரூபிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, கோழிகளை பிடிச்சாரு. முட்டையில என்ன இருக்கு, கால்சியம் இருக்கு. அப்ப கோழிக்கு யார் கால்சியம் கொடுக்குறான்னு பட்டியல் எடுக்கும்போது அதுவும் சாப்பிடல, அதுக்கு பிடிச்சதா சாப்பிட்டுட்டு இருக்கே தவிர கால்சியம் தனியா கொடுக்கல அதுக்கு. அதையும் நிரூபிக்கிறாரு. சயின்டிஸ்ட்கள் வந்து ஒத்துக்கல. நீங்க வந்து எலியை பிடிச்சி சொல்லுங்க, அப்பதான் நாங்க ஒத்துக்கிறோம். சயின்டிஸ்டுகளுக்கு எப்பயுமே முயலும் எலியும் தான் மனுஷனோட உடல் அமைப்புல இருக்கிறதா நம்புறாங்க. குரங்க ஒத்துக்கிற மாட்டாங்க. குரங்கு வந்து ஒன்லி தியரிக்கு தான். குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றதுக்கு மட்டும்தான் குரங்கு. டெஸ்ட் பண்றதுக்கு குரங்கு இல்ல, எலிக்கு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த எலியை பிடிச்சிட்டாரு கடைசியா. கேரவரான் என்ன பண்றாரு, 4 எலிகளை பிடிக்கிறாரு. 4 எலியினுடைய முன்னங்கால்களை உடைக்கிறாரு. முன்கால புறம் உடைச்சு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் சயின்டிபிக்கல் ப்ரூஃப். உடைச்சா உடஞ்சிருச்சு நிரூபிக்கிறதுக்கு ஒரு இது வேணும். எல்லாத்தையும் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. 4 கால்கள்லாம் உடஞ்சிருக்கு. முன்னங்கால்கள் எல்லாத்தையும் உடைச்சா 2 எலியை வந்து சயின்டிஸ்டுகளுடைய அமைப்பு கொடுத்துறாரு. 2 எலிகளை இவர் கொண்டு போறாரு. நீங்க போய் கால்சியம் கொடுத்து எலும்பு வளர்த்து கொண்டு வாங்க அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிரு. இவர் கொண்டு வந்து வீட்டுல என்ன பண்றாருன்னா ஒரு நல்ல ஒரு செட்டப் பண்ணி உள்ள வந்து அது சாப்பிடுற காய்கறி பழங்கள்லாம் போட்டு வச்சுட்டு இவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அது அங்கேயே சுத்திட்டு இருக்கு. ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு மறுபடி அந்த 4 எலிகளையும் ஆய்வு கூடத்துக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போய் விட்டோன்னே கேரவரானுடைய எலி 2 எங்க போச்சுன்னே தெரியல. இறக்கி விட்டோன்னே ஓடிச்சு. இந்த 2 எலியில ஒன்னு அப்படியே படுத்துருச்சு. சயின்டிஸ்ட் கொண்டு வந்த எலி. இன்னொரு எலி வந்து தூக்கி இப்படி ஸ்டெப் வச்சுக்கிட்டே இருக்கு. ஒரே ஸ்டெப்பை ரிப்பீட் பண்ண மாதிரி செஞ்சுட்டே இருக்கு. பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ரிசல்ட். ஆனாலும் சயின்டிபிக் இல்ல இது. அதை தூக்கி எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. ஒரு எலிக்கு என்ன ஆயிருக்குன்னா எலும்பு வளரல. சயின்டிஸ்டுகள் கொண்டு வந்த எலிக்கு வளரல. இன்னொரு எலிக்கு வளர்ந்து இப்படி போயிருக்கு, இணையில. இது புறா செயற்கையாக கால்சியம் கொடுக்கப்பட்ட எலி. இயற்கையில கால்சியமே கொடுக்கப்படாம அதுக்கு பிடிச்ச புல்லு அதுக்கு பிடிச்ச பழம் சாப்பிட்டு வளர்ந்த எலி வந்து நேச்சுரல் குரோத்ல வந்துருச்சு. இப்ப மறுபடியும் நம்ம கேட்டோம்னா ஏன் நம்ம கை இப்படி நேரா இருக்கு, யாராவது இப்படி நேரா தான் வரணும்னு கமாண்ட் கொடுத்தோமா நம்ம செல்லுக்கு? சிசுக்குள்ள இருக்கும்போது நம்ம செல்லுக்கு கமாண்ட் கொடுத்து நேரா வளர்த்தோமா? இப்படி வளர்ந்துருக்க கூடாதா? நம்ம முழு பாடியினுடைய வெயிட் என்ன வெயிட்டோ அதை தாங்குற வலிமையோட நம்முடைய குதிங்காலுடைய எலும்பு இருக்கு. குதிங்கால எலும்பு பலம் இல்லைன்னா அவ்வளவுதான், நிக்க முடியாது. இடுப்பு இல்ல தாங்குறது, முழங்காலும் இல்ல, குதிங்கால் தானே தாங்குது. ஒரு சின்ன பால் தான் ஒட்டுமொத்த 50 கிலோ 60 கிலோ 80 கிலோ தாங்கிட்டு இருக்கு. இந்த குதிங்கால் எலும்ப சர்ஜரி பண்ணி எடுத்துட்டு இன்னொரு நபருக்கு அதை பொறுத்துனீங்கன்னா அவரால் நிக்க முடியாது, கீழே வந்துடுவாரு. நிக்க முடியாது. ஏன்னா இது இவருக்காகவே தயாரிக்கப்பட்டது. அடுத்த மாசம் நீங்க 10 கிலோ வெயிட் கூடுனீங்கன்னா உங்க குதிங்கால் எலும்புடைய பலம் கூடும். ஏன்னா இதுவும் அதுவும் வேற வேற இல்ல, ஒரே உடம்பு தானே. அப்ப உருவாக்கம்ங்கிறது தனக்குத்தானே தான் நடக்குது. வெளியில இருந்து வாங்குற சத்தை வச்சு செய்யறது இல்ல. தனக்கு கிடைக்கிற சாதாரண உணவுகளை வச்சு தானே தனக்கு தேவையான அனைத்தையுமே உருவாக்குது. இப்ப உருவாக்கத்தை 2ஆ பார்க்கலாம். ஒண்ணு அதனுடைய உறுப்புகளை உருவாக்குவது, 2வது அந்த உறுப்புகள் இயங்குவதற்கான சத்துக்களை உருவாக்குறது. 2 வேலையுமே அந்த செல்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதைத்தான் நம்ம பசியா உணர்றோம். அது என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் கேட்குது நம்மகிட்ட. இந்த சாதாரணமா அது கேட்கிற பொருள்களை உள்ள கொடுத்தா அது மெக்னீசியமா இருந்தா கால்சியமா மாத்தும், புரோட்டீனா மாத்தும். அது எப்படி எப்படி மாறும்னு வேணா நம்முடைய லேபுகள்ல தெரியாம இருக்கலாம், ஆய்வுக்கூடங்கள்ல கண்டுபிடிக்க முடியாது எல்லாத்தையும். ஏன்னா இது வெறும் கெமிக்கல் ப்ராசஸ். உடம்புக்குள்ள நடக்கிறது பயோகெமிக்கல் ப்ராசஸ். கெமிஸ்ட்ரியும் பயோகெமிஸ்ட்ரியும் வேற வேற சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்ட் இல்ல. அப்ப உருவாக்கம்ங்கிறது உடம்புக்குள்ள தானாகவே நடக்கிற ஒரு இயல்பான இயக்கம்.